விட்டார். ஆனால் இன்று மனித மனதிலிருந்து பாகுபாடு என சுவர் முறியடிக்கவில்லை. சமத்துவம் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு தன்னுடைய சம உரிமையாகும். அது பாலினத்தை பொறுத்தல்ல. எல்லோருக்கும் ஒரே அளவிலான வாய்ப்பு, மதிப்பு, திறமைகள் தரப்பட வேண்டும். நம்முடைய சமூகத்தில் பாலினம் அடிப்படையே பாகுபாடு மனித வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடையாக உள்ளது. இன்றும் ஏராளமான சிறுமிகள் பள்ளிக்கு சென்றால் நீங்கள் வீட்டில் உதவுங்கள், உங்கள் சகோதரர்கள் படிக்கட்டும் என்று சொல்லப்பட்டு வர நிலைதான் உள்ளது. வேலையிடங்களில் பெண்களின் திறமை அவர்களின் சம்பளத்தில் பிரதிபலிக்கவில்லை, குறைவாகதான் மதிப்பிடப்படுகிறது. நாம் கேள்வி கேட்க வேண்டியதாச்சு. பெண்கள் குறைவானது என்று முடிச்சது யார்? எண்ணங்களும் உண்மைகளும் நமக்கு சொல்லும். பெண்கள் மருத்துவர், விஞ்ஞானி, ஆசிரியர், அரசியல் போன்ற எல்லோ துறைகளும் சாதித்து வருகின்றனர். அவர்களுக்கு வாழ்க்கை கிடைத்த அவர்கள் அதிகம் சாதித்து காட்டுவார்கள். நம்முடைய சமூகத்தில் பலமாக பேசாத இன்னொரு உண்மை உள்ளது. ஆண்களுக்கான சமத்துவம். நீ ஆண், அழக்கூடாது, உனக்கு உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது, நீ எந்த வேலை செய்தாலும் அது பலமாக தான் இருக்க வேண்டும் என்ற உணர்ச்சிகள் ஆண்களின் மனதையும் கட்டுப்படுத்துகின்றன. சமத்துவம் இல்லாத சமூகத்தில் ஆண்களும் பெண்களும் இருபாலும் பாதிக்கப்படுகின்றனர். சிறுமிகளின் கல்வி நிறுத்தப்படும்போது அவர்களின் மனநிலை துண்டிக்கப்படுகின்றன. பெண்களின் திறமை வெளிவராத போது நாட்டின் வளர்ச்சியும் குறைகின்றன. ஆண்களின் மனநிலை ஒடுங்கும்போது அவர்களின் உணர்ச்சிகள் குறைகின்றன. மாற்ற சமூகத்தில் மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவரின் மனப்போக்கிலும் இருக்க வேண்டும். முதலில் கல்வி. சிறுமிகளுக்கும் சிறுவர்களுக்கும் ஒரே தரமான கல்வி விதிக்க வேண்டும். அடுத்ததாக பெற்றோர்களின் பங்கு. பெற்றோர்கள் சமத்துவத்தை பற்றி தங்கள் குழந்தைகள் மனதில் விதிக்க வேண்டும். அடுத்ததாக ஊடகங்களின் பங்கு. சினிமா, தொலைக்காட்சியினர் எல்லாம் பாலினம் அடிப்படையிலே பாகுபாடு இல்லாத கதைகளை உருவாக்க வேண்டும். மிக முக்கியமாக சட்டங்களை கடுமையாக அமல்படுத்துதல். பாலியல் தொந்தரவு, வன்முறை, பாகுபாடு இவற்றுக்கு இடமில்லாத சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். நான் பேசும் இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு விஷயத்தை கூறுகிறது. நாம் இன்றும் இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்தவில்லை என்ற நாளைய தலைமுறைகள் நாமே தலைவர் போடுகிறோம். பெண்களின் கைகளால் உலகின் கோடி எண்ணங்கள் எழுதப்படுகிறது. ஆண்களின் மனதால் உலகின் கோடி எண்ணங்கள் உருவாக்கப்படுகின்றன. இரண்டும் சேரும் பொழுதுதான் உண்மையான மனித சமுதாயம் உருவாகும். நாம் ஒவ்வொருவரும் நம்மில் ஒரு ஓசையை உருவாக்க வேண்டும். சமத்துவம் இல்லாத மரியாதை இறங்கிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அது யாருக்கும் தந்த உரிமை அல்ல, நீ பிறக்கும் பொழுதே உனக்கு சொந்தமான உரிமையாகும். சமத்துவம் என்பது கனவல்ல, அது நிஜமாகும்.